Hi students, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் பார்க்க போகிறோம். கணக்கு பதிவியலில் பாடம் 4ல் இருக்க கணக்குகள் போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்திங்கன்னா 8th சம். ஸோ ஆல்ரெடி 7 சம்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்க்குறது 8th சம். ஒரு கூட்டாண்மை நிறுவனம் கடந்த 3 வருடங்களாக ஈட்டிய நிகர லாபங்கள் பின்வருமாறு. ஸோ லாபங்கள் கொடுத்துருக்காங்க 20,000, 17,000, 23,000. மேற்கூறி இது நம்ம எதுக்காக போடுவோம் அப்படின்னா சராசரி லாபம் கண்டுபிடிக்கிறது. மேற்கூறிய காலம் முழுவதும் நிறுவனத்தில் பயன்படுத்தப்பட்ட முதல் 80,000. நிறுவனம் கொண்டுள்ள இடரினை கருத்தில் கொண்டு பயன்படுத்தப்பட்ட முதல் மீதான சாதாரண லாப விகிதம் 15. ஸோ சாதாரண லாப விகிதம் வந்து 15. ஓகே, உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உயர் லாபம் கண்டுபிடிக்க போகிறோம். உயர் லாபத்திலேருந்து நற்பெயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது உயர் லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது நமக்கு சராசரி லாபமும் வேணும், சாதாரண லாபமும் வேணும். ஸோ அப்போ சராசரி லாபம் வந்து நமக்கு கொடுக்கல, பட் ஆனால் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ சம்மில் நமக்கு லாபங்கள் கொடுத்துருக்காங்க 20,000, 17,000, 23,000னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதி எத்தனை ஆண்டுகள் இருக்குது? 1, 2, 3 இயர், 3 வருஷம் இருக்குது. ஸோ 3ஆல் வகுக்கணும். ஸோ 3ஐயும் கூட்டினா 60,000 வரும். 3ஆல் வகுக்கணும். சரியா? 1 3 3, ஈர் 3 6. ஸோ 2 போட்டுட்டு மீதி இருக்க ஜீரோஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 0 ஆட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு சராசரி லாபம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாதாரண லாபம் கண்டுபிடிக்கணும். சாதாரண லாபத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். ஸோ நமக்கு சம்மில் வந்து பயன்படுத்தப்பட்ட முதல் 80,000 கொடுத்துருக்காங்க. சாதாரண லாப விகிதம் வந்து 15% கொடுத்துருக்காங்க. அப்போது ஸோ பாருங்கள் 80,000 இன்ட்டு 15/100. 2 0 கட் பண்ணணும். ஸோ 8 வந்து 15ஆல் பெருக்குனா 120. 2 0வை ஆட் பண்ணிக்கணும். அப்போது சாதாரண லாபம் நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா உயர் லாபம் போடணும். உயர் லாபம் ஈக்குவல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது 20,000 கண்டுபிடிச்சிருக்கோம் சராசரி லாபம். சாதாரண லாபம் 12,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 20,000 மைனஸ் 12,000 ஈக்குவல் டு 8,000. ஸோ உயர் லாபம் ஈக்குவல் டு 8,000. நெக்ஸ்ட் பாருங்கள், நற்பெயருக்கு உண்டான ஃபார்முலா நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ நம்ம உயர் லாபம் 8,000 கண்டுபிடிச்சிருக்கோம். கொள்முதல் ஆண்டுகள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8,000 இன்ட்டு 2 போட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16,000. நற்பெயர் வந்து 16,000. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கீப் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் ஷேர்.